பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா சையதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றுமொரு சிந்தனையும் செயலும் என்கின்ற இந்த அமர்விலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த முயற்சிகளை ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் இதுவரைக்கும் பல்வேறு விதமான தலைப்புகளிலே கலந்துரையாடி இருக்கின்றோம். இன்றும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நம்முடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் எடுத்துக்கொள்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முயற்சிப்போம். அந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்கொள்கின்ற சோதனைகள், இழப்புகள் எமக்கு தருகின்ற நலன்கள் என்ன என்பது தொடர்பில் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த அமர்விலே கலந்துரையாட இருக்கின்றோம். பொதுவாக நாங்கள் எதிர்கொள்கின்ற அதிகமான பிரச்சனைகளுக்கு அல்லது மன உளைச்சல்களுக்கு காரணம் எமக்கு இந்த வாழ்க்கை பற்றிய சரியான சிந்தனை தெளிவு இல்லாதிருப்பதாகும். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்கள் இஸ்லாம் அந்த விடயத்துக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம் என்ன, அல்லது அந்த இஸ்லாம் அந்த விடயத்தை எவ்வாறு பார்க்கின்றது, அல்லது இஸ்லாத்துடைய அளவுகோலை கொண்டு ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் பார்க்க பழகினோம் என்றிருந்தால் உண்மையிலே எமக்கு எந்த ஒரு விடயத்தையும் எதிர்கொள்வது என்பது இலகுவாக இருக்கும். அந்த வகையில் இந்த வாழ்க்கை பற்றிய இந்த சிந்தனை எப்படி அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையை ஒழுங்கமைத்திருக்கின்றான் என்ற அந்த விடயத்தை மிகச்சரியாக புரிந்து கொள்கின்ற போது எமக்கு மிக அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடிகின்றது. உண்மையிலே ஒருவர் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலக வாழ்க்கையை எப்படி அமைத்திருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவரால் உண்மையிலே சரியான முறையில் முஸ்லிமாக வாழ முடியாது. அவர் மற்றொன்று, அதாவது முஸ்லிம் அல்லாத ஒருவர் வாழுகின்ற வாழ்க்கை உலகத்தில் வாழ எதிர்பார்ப்பார். அந்த வகையில் தான் நமக்கு இந்த இஸ்லாம் சொல்கின்ற இந்த வாழ்க்கை பற்றிய சிந்தனை மிக முக்கியமாக அவசியப்படுகின்றது. அல்லாஹு தஆலா தெளிவாகவே அல் குர்ஆனிலே சொல்கின்றான், இந்த வாழ்க்கையையும் அல்லாஹு தஆலா மரணத்தையும் நமக்கு படைத்திருப்பது எங்களை பரீட்சிப்பதற்காகத்தான். வல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அவன் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான். எதற்காக என்றால் உங்களை பரீட்சிப்பதற்காக, உங்களை பரிசோதிப்பதற்காக. எனவே உலகத்தில் அல்லாஹு தஆலா எமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறது என்பது எம்மை பரீட்சிக்கின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கையை மனிதன் அனுபவித்து உலகத்தில் இன்பம் அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையை ஒரு முஸ்லிமுக்கு தரவில்லை. இந்த வாழ்க்கைக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஏதோ ஒன்றை எமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். அதான் சுவர்க்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக அல்லாஹு தஆலா மனிதர்களை மாற்றுவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா எமக்கு இந்த வாழ்க்கையை பரீட்சையாக அமைத்திருக்கிறான், ஒரு சோதனை களமாக அமைத்திருக்கின்றான். எனவே நாங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்தை அல்லாஹு தஆலா எமக்கு அந்த விடயத்தை எவ்வாறு மனிதன் கையாளுகின்றான், ஒரு முஸ்லீம் கையாளுகின்றான் என்பதை அல்லாஹு தஆலா பரீட்சிக்கின்றான். பணமாக இருந்தால் அந்த பணத்தை ஒரு முஸ்லீம் எவ்வாறு கையாளுகின்றான், உலக செல்வங்களை எவ்வாறு கையாளுகின்றான், மனிதனுடைய ஆசையை, விருப்பத்தை எவ்வாறு கையாளுகின்றான். தனக்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா குழந்தை செல்வத்தை கொடுத்திருந்தால் அதனை எவ்வாறு அவன் பார்க்கின்றான் என்று பரீட்சிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. எனவே சோதனையாகத்தான் இருக்கின்றது. இது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை ஒரு முஸ்லீமுக்கு உலகத்துடைய இன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து, அதாவது இந்த உலகத்தை முடித்துக் கொள்வதற்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை தரவில்லை. இந்த உலகத்தை கொண்டு அல்லாஹு தஆலா மற்றொன்றை அல்லாஹு தஆலா நமக்கு வைத்திருக்கிறான். அதுதான் சுவர்க்கம் என்ற அந்த விடயத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எனவே சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய பேரிலக்காக இருக்கிறது. அந்த இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தஆலா சோதனையாக வைத்திருக்கின்றான். எனவே அந்த சோதனையை ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் மிகச்சரியாக எதிர்கொள்ள வேண்டும். அவர் எதிர்கொள்க தவறுகின்ற போது அவரால் குறித்த இலக்கை அடைய முடியாது இருக்கும். எனவேதான் அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களை சோதிக்கின்றார். இந்த ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹு தஆலா சோதிப்பதற்கான பிரதானமான 3 காரணங்கள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்வார். முதலாவதாக
அல்லாஹு தாலா மனிதர்களை, மௌமீன் கொண்டவர்களை, ஈமான் கொண்டவர்களை சோதிக்கின்றான். அந்த சோதனைக்கான முதல் காரணம் தன்கியா என்று சொல்வார்கள். அதாவது ஈமான் கொண்டிருப்பதை அல்லாஹு தாலா பரீட்சிக்கின்றான். உண்மையிலே இந்த மனிதன் அல்லாஹுக்காக ஈமான் கொண்டிருக்கின்றானா, அவனுடைய ஈமானை பரீட்சிப்பதற்காக அல்லாஹு தாலா சோதிப்பான். உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கிறானா என்பதை பரீட்சிப்பதற்காக சோதிப்பான். அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா சோதித்த ஒரு உதாரணத்தை சொல்கின்றான். அல்லாஹு தாலா அவருக்கு குழந்தை பாக்கியத்தை நீண்ட காலம் கொடுக்காமல் சோதித்தான். கொடுத்ததற்கு பிறகு அந்த குழந்தை பாக்கியத்தை, அந்த குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என்று சோதித்தான். ஏன் அந்த சோதனை என்றால், அந்த சோதனை மூலமாக அவருடைய ஈமானை அல்லாஹு தாலா பரீட்சிக்கிறான். அந்த ஈமானில் அவர் வெற்றி அடைகின்றார். எனவே நாங்கள் உண்மையிலே அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோமா என்பதை அல்லாஹு தாலா பார்ப்பதற்காக நமக்கு சோதனைகளை, இழப்புக்களை, கஷ்டங்களை, துன்பங்களை அல்லாஹு தாலா தருகின்றான். இரண்டாவது, அல்லாஹு தாலா சோதிப்பதற்கான காரணம் தர்பியா என்று சொல்வார். தர்பியா என்றால் பயிற்றுவிப்பதற்காக சோதிக்கின்றான். இந்த உலகத்தை பலப்படுத்துகின்ற, உலகத்துக்கு சான்று பார்க்கின்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமிடமிருந்து எதிர்பார்க்கின்ற விடை, ஷுஹதா அலின்னாஸ். எனவே இந்த உயர்ந்த மனிதர்களாக மாறுவதற்கு ஒரு பயிற்சி அவசியமாகின்றது. அந்த பயிற்சி தான் சோதனைகளாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா கொடுத்தும் சோதிக்கினான், எடுத்தும் சோதிக்கினான். எல்லா விதமான சோதனையும் அல்லாஹு தாலா மனிதர்களை, ஈமான் கொண்டவர்களை பயிற்றுவிப்பதற்காக சோதிக்கின்றான். பொதுவாக நாங்கள் பார்க்கின்றோம், எந்த ஒரு பயிற்சியிலுமே அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த விடயத்தை அடைந்து கொள்வதற்காக பல பயிற்சிகளை அவர்கள் வைத்திருப்பார்கள், மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த விடயத்தை அடைந்து கொள்ள வேண்டும், இந்த பயிற்சிகளை பூர்ணப்படுத்த வேண்டும் என இந்த தகைமையை அடைவதற்கு. இவை அல்லாஹு தாலா எங்களை தகைமைப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா சோதிக்கின்றான். மூன்றாவது ஒரு விடயம் இருக்கின்றது, தஸ்கியா என்று சொல்வார். தஸ்கியா என்றால் எம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா சோதிக்கின்றான். பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா எங்களை சோதிக்கின்றான். இவை இந்த மூன்று விதமான வடிவங்கள் ஒரு முஃமின், ஒரு இறை விசுவாசி சோதிக்கப்படும். ஒன்று, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோமா என்பதை பரீட்சிப்பதற்காக அல்லாஹு தாலா சோதிக்கின்றான். இரண்டாவதாக, எம்மை பயிற்றுவிப்பதற்காக, உயர்ந்த மனிதர்களாக மாற்றுவதற்காக அல்லாஹு தாலா சோதிக்கின்றான். மூன்றாவது, எம்முடைய பாவங்களிலிருந்து எம்மை தூய்மைப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா சோதிப்பை பார்க்கின்றோம். இந்த வகையில் அல்லாஹு தாலா இரண்டு விதமான சோதனைகளை வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சூரத்துல் அன்பியாவின் 25வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா தொடர்ந்து அந்த வசனத்திலே சொல்கின்ற விடயம், வ நபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, உங்களுக்கு நன்மைகளை கொண்டும் தீங்குகளை கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம். சும்ம இலைனா துர்ஜஊன், பிறகு நீங்கள் எங்களிடமே மீண்டு வர வேண்டும். இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கின்றான் அல்லாஹு தாலா, நல்லவைகளை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம், தீங்கானவைகளை கொண்டும் உங்களை சோதிப்போம். நீங்கள் நலவு என்று கருதுகின்ற விடயங்களை கொண்டும் உங்களுக்கு சோதனை தான் இருக்கின்றது. நீங்கள் உங்களுக்கு தீங்கானவை, கெடுதியானவை என்று கருதுகின்ற விடயங்களை கொண்டும் அல்லாஹ் தாலா உங்களை சோதிக்கிறார். இந்த இரண்டுமே சோதனை தான். நாங்கள் நினைப்போம் செல்வம் எங்களுக்கு இருப்பது நலவு என்பது, குழந்தை பாக்கியம் இருப்பது நலவு என்பது, மனிதர்களுடைய ஆதரவு நெருக்கம் இருப்பது நலவு என்று நினைப்போம், பெரிய ஒரு குடும்பம் இருப்பது நலவு என்று நினைப்போம். அவையெல்லாம் ஒரு பக்கத்தில் நலவுகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ் தாலா சொன்னான், அவற்றை அல்லாஹ் தாலா சோதனைகளாகத்தான் வைத்திருக்கின்றான். இரண்டாவது, தீங்கான விடயங்கள். எமக்கு நாங்கள் ஒரு விடயத்தை இழக்கின்றோம், ஒரு விடயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனை நாங்கள் தீங்கானவை என்று நினைக்கணும். எமக்கு போதுமான செல்வம் இல்லை என்றால் அது எமக்கு நலவில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனாலும் அல்லாஹ் தாலா உடைய பார்வையிலே அது மனிதனுக்குரிய சோதனையாகத்தான் இருக்கின்றது. இந்த இரண்டு விடயத்திலும் அல்லாஹ் தாலா சோதிக்கின்றான், பரீட்சித்து பார்க்கிறான் என்றுதான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். அதனால் தான் சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் தீங்கான விடயங்களை கொண்டு நாங்கள் சோதிக்கப்பட்டோம். அப்படி என்றால் நாங்கள் எதிரிகளால் தாக்கப்பட்டு சோதிக்கப்பட்டோம், வீடுகளை இழந்து சோதிக்கப்பட்டோம், பிள்ளைகளை இழந்து சோதிக்கப்பட்டோம், குடும்பங்களை இழந்து சோதிக்கப்பட்டோம். இஸ்லாத்துக்காக நாங்கள் இப்படி சோதிக்கப்பட்ட போது நாங்கள் பொறுமையாக இருந்தோம். வபுதுலீனா பி ஃபித்னத்தி தர்ரா ஃபஸபர்னா, தீங்கான விடயங்களை கொண்டு நாங்கள் சோதிக்கப்பட்ட போது நாங்கள் பொறுமை காத்தோம். வபுதுலீனா பி ஃபித்னத்தி ஸர்ரா ஃபலன் நஸ்பிர், ஆனால் நல்லவைகளை கொண்டு, செல்வத்தை கொண்டு, நலவுகளை கொண்டு, வெற்றியை கொண்டு நாங்கள்
சோதிக்கப்பட்ட போது நாங்கள் பொறுமை கொள்ளவில்லை என்று சொல்கின்றார். அவர்கள் சொல்கின்ற மிக முக்கியமான விடயம், எமக்கு நலவு கிடைத்ததும் சோதனை தான், எமக்கு கெடுதியான விடயங்கள் கிடைத்ததும் சோதனை தான், நாங்கள் விரும்புகின்ற விடயங்கள் கிடைத்ததும் சோதனை தான், நாங்கள் விரும்பாத விடயங்கள் கிடைத்ததும் சோதனை தான். எனவே இந்த பார்வை மிக முக்கியமானது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை. என்றால் அல்லாஹு தாலா இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கையை அமைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உலக வாழ்க்கையுடைய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதனை அல்லாஹு தாலா எமக்கு சோதனைக்காகத்தான் தந்திருக்கிறான் என்ற அந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அமைப்பாக இருக்கின்றது. ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்துவதும் இல்லை, ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுக்காமல் அவனை இழிவுபடுத்துவதும் இல்லை. இந்த பார்வை ஒருவருக்கு இருக்கும் என்றிருந்தால் அது பிழையானது. அல்லாஹு தாலா ஒருவர் சொல்கின்றார், நான் தொழுது நோன்பு பிடித்து நான் அமல் செய்த காரணத்தினால் அல்லாஹு தாலா எனக்கு நிறைய செல்வங்களை தந்திருக்கிறான், என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று ஒருவர் சொன்னால் அது பிழையானது. அல்லது ஒருவர் சொல்கின்றார், நான் எவ்வளவுதான் தொழுது நோன்பு பிடித்து எது செய்தாலும் அல்லாஹு தாலா எனக்கு உலக செல்வங்களை தரவில்லை, அல்லாஹு தாலா என்னை இழிவுபடுத்தியிருக்கிறார் என்று ஒருவர் நினைத்தால் அதுவும் பிழையானது. என்றால் அல்லாஹு தாலா ஒருவர் கொடுத்திருப்பதும் சோதனைக்குரியது, அல்லாஹு தாலா ஒருவருக்கு கொடுக்காமல் இருப்பதும் சோதனைக்குரியது. அல்லாஹ் யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா வ யக்துர் லிமன் யஷா. அல்லாஹு தாலா தன் நாடியவர்களுக்கு அதாவது செல்வத்தை விரிவாக்கி கொடுக்கின்றான், தான் நாடியவருக்கு அல்லாஹு தாலா குறைவாக்கி கொடுக்கின்றான். எனவே இந்த இரண்டுமே சோதனையானது என்ற அந்த பார்வை எமக்கு வந்துவிட்டால் நாம் மிக கவனமாக இருப்போம். எனவே இந்த சிந்தனை மிக முக்கியமானது. இந்த சோதனையுடைய இயல்பு எவ்வாறு இருக்கிறது என்றால், எல்லா நபிமார்களும் சோதனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள், எல்லா ரசூல்மார்களும் சோதனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள், சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், துன்பங்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள், இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள், அவர்கள் விரும்பாத அதாவது விடயங்களை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள், எதிரிகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார். மனிதர்கள் ஆக உயர்ந்தவர்கள் தான் நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்கள் சோதனையை எதிர்கொண்டிருக்கிறார்கள். நபிமார்களுக்கு அடுத்து நபிமார்களுக்கு நெருக்கமாக உதவியாளர்களாக இருந்தவர்கள் அன்சாரிகள் அல்லது சஹாபாக்கள் சொல்வோம், அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே பெரும் பெரும் உலமாக்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறார்கள், பொருளாதார கஷ்டத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள், அறிஞர்கள் சோதனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனவே எமக்கு சில போது நாங்கள் யோசிக்கலாம், ஏன் அவர்கள் அப்படியான சோதனையை எதிர்கொண்டார்கள்? நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த விடயம், ஏன் அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்றால், அல்லாஹு தாலா அவர்களை நேசிக்கின்றான், அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துக்களை கொடுக்க வேண்டும், அவர்களை பரீட்சித்து பார்க்கின்றான், அவர்களை தூய்மைப்படுத்துகின்றான். இந்த காரணத்துக்காக அவர்களை அல்லாஹு தாலா சோதிப்பதை பார்க்க, இப்படித்தான் அல்லாஹு தாலா எல்லோரையும் சோதிக்கின்றான். எனவே சோதனைகள் இழப்புக்கள் இல்லாமல் ஒருவர் இந்த உலகத்திலே முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் அது உண்மையிலே இஸ்லாத்துடைய பார்வையிலே தவறான. என்றால் அல்லாஹு தாலாவை நிறைய வணங்குகின்றவர்கள், அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றவர்கள், அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள், இழப்புக்களை சந்திக்கப்பட மாட்டார்கள் என்றிருந்தால், இழப்புக்களையும் சோதனைகளையும் சந்திக்கப்படாமல் இருப்பதற்கு முதன்மையானவர்கள் ரசூல்மார், நபிமார். அதாவது அல்லாஹ்வை வணங்குவதன் காரணமாக ஒருவர் சோதிக்கப்பட மாட்டார் என்றிருந்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எந்த ஒரு சோதனையும் எதிர்கொண்டிருக்க தகுதியற்றவர்கள். என்றால் அவர்கள் தான் அல்லாஹ்வை மிக அழகாக வணங்கியவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள். எனவே நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையை இந்த விடயத்துக்கு முன்னால் வைத்து பார்க்க வேண்டும். அதாவது நான் அல்லாஹ்வை வணங்குகின்றேன் என்ற காரணத்தினால் நான் சோதனைக்கு உட்பட மாட்டேன் என்று நான் நினைத்து கொண்டால் அது தப்பானது. அல்லாஹ்வை மிகச்சரியாக வணங்கியவர் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறுவயதிலே தந்தை இழந்தார்கள், தாயை இழந்தார்கள், தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அவர்கள் ஒருவரை தவிர தன்னுடைய மரணத்துக்கு முன்னால் எல்லா பிள்ளைகளையும் அவர்கள் இழந்தார்கள், தன்னுடைய 2 ஆண் குழந்தைகள் இழந்தார்கள், தன்னுடைய மனைவியை அவர்கள் இழக்கின்றார்கள், தனக்கு உதவியாளர்களாக இருந்தவர்களை அவர்கள் இழந்தார்கள், அவர்கள் வாழ்ந்த பூமியிலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள், ஹிஜ்ரத் சென்றார்கள், அவர்களுக்கு பலர் சோதனையை கொடுத்தார்கள், அவர்கள் சென்ற பாதையிலே அவர் முட்களை போட்ட மனிதர்கள் இருந்தார்கள், அவர்களை கேலி செய்தார்கள், பரிகாசம் செய்தார்கள், பைத்தியக்காரர் என்றார்கள், சூனியக்காரர்கள் என்றார்கள், மடையர் என்றார்கள், எங்கிருந்தோ படித்து கொண்டு வந்து சொல்கின்றார்கள் என்று எக்கச்சக்கமான சோதனைகள் எதிர்கொண்டார்கள். உடலில் ரீதியான சோதனை எதிர்கொண்டார்கள். உஹது யுத்தத்திலே அவர்களுடைய ஒரு பல் உடைந்து அவர்கள் சோதனைக்குட்பட்டார்கள். அவர்கள் மேனியிலிருந்து இரத்தம் வடிந்து தாய்ஃபுக்கு சென்றார்கள். அங்கே அவர்கள்
இழிவுபடுத்தப்பட்டார்கள். அங்கே மடையர்களாலும் சிறுவர்களாலும் அவர்கள் கல்லெறிந்து துன்பத்தை எதிர்கொண்டார்கள். சோதனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனைகளை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான சோதனைகளை எதிர்கொள்கின்றார்கள். உதாரணமாக இந்த விடயத்தை இப்படி நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதாவது உலகத்திலே அல்லாஹ் தஆலா உலோகங்களை வைத்திருக்கிறார். இரும்பு, செம்பு, இப்படியான தகரம், எல்லா உலோகங்களை வைத்திருக்கிறானே. அந்த உலோகத்துடைய தன்மை என்னவென்றால், அந்த உலோகங்களிலிருந்து பயன் கிடைக்க வேண்டும் என்றால் அவை நெருப்பில் உருக்கப்பட வேண்டும். உருக்கப்பட்டால் மட்டும்தான் அதனிலிருந்து பயன் பெற்றுக்கொள்ள முடியும். தங்கம், வெள்ளி எதுவாக இருந்தாலும் அதனுடைய அது ஆபரணங்களாக மாற வேண்டும் என்றால், இரும்பை கொண்டு பல்வேறு விதமான உபகரணங்கள் செய்ய வேண்டும் என்றிருந்தால் அது உருக்கப்பட வேண்டும். உருக்கப்பட்டால் மட்டும்தான் அதன் பயனை பெற்றுக்கொள்ளும். அதே போன்றுதான் ஒரு இறை விசுவாசி அவன் சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலா உலகத்திலே வைத்த விதியாக இருக்கின்றது. இந்த சோதனைகளை ஒருவர் வெற்றிகரமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தொடரில் நாங்கள் கடைசியாக பார்க்கின்ற விடயம் தான், நாங்கள் விரும்பாத தீங்கான விடயங்களால் எங்களுக்கு சோதனைகள் வருகின்ற போது அந்த சோதனைகள் எத்தகைய நன்மைகளை எங்களுக்கு கொண்டு வந்து தருகின்றன. இந்த விடயம் மிக முக்கியமான, நாங்கள் விரும்பாத அல்லது நாங்கள் தீங்கு என்று நினைக்கின்ற நம்முடைய சோதனைகள், இழப்புகள் வருகின்ற போது அந்த சோதனைகள் நமக்கு பல்வேறு விதமான நலன்களை கொண்டு வருகின்றன. உண்மையிலே இந்த நலன்களை ஒருவர் அறிந்திருப்பார் என்றிருந்தால், இவ்வளவு நலன்கள் இருக்கின்றன இந்த சோதனைகளால் என்று ஒருவர் அறிந்திருப்பார் என்றிருந்தால், உண்மையிலே அவர் சோதனைகளோடு வாழ விரும்புவார். இன்பங்கள் சுகங்கள் பெற்று வாழ்வதை விட சோதனைகளோடு அவர் வாழ விரும்புவார். அந்த அளவு தூரம் இந்த சோதனைகள் பல்வேறு விதமான நலன்களை கொண்டு வருகின்றன. முதலாவது நலன், ஒருவர் சோதனைகளை எதிர்கொண்டார். உதாரணமாக அவருக்கு ஏதாவது ஒரு இழப்பை எதிர்கொண்டார், அவர் நோயாளியாக இருக்கின்றார், அல்லது அவருக்கு ஏதாவது உலகத்துடைய இன்பங்கள் எதுவும் அவர் விரும்பிய இன்பங்கள் ஏதாவது கிடைக்கவில்லை, அவர் எதிர்பார்த்த விடயங்கள் கிடைக்கவில்லை, அவருக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுகின்றது, அவர் கஷ்டத்தில் இருக்கின்றார், அவர் இப்படி பல்வேறு விதமான அவர் சோதனைகளை எதிர்கொள்கின்றார் என்றால், அந்த சோதனைகள் மூலமாக அவருக்கு முதலாவது கிடைக்கின்ற நன்மை என்னவென்றால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்கிறார்கள். பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா தௌபாவை வைத்திருக்கின்றார். மறுபுறத்தில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்ற மிக முக்கியமான விடயம்தான், மனிதர்களை சோதிப்பதன் மூலமாக அந்த சோதனைகளை பொறுமையாக எதிர்கொள்கின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது மிகப்பெரிய அருள். நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கின்ற விடயம் என்னவென்றால் அல்லாஹ் தஆலா அவருடைய மன்னிப்பை பெற்று சுவர்க்கம் போக வேண்டும் என்பது. அல்லாஹ் இந்த சோதனைகள் நமக்கு தருகின்ற மிக முக்கியமான விடயம், அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிக்கின்றான், பாவங்களை மன்னிக்கின்றான். ஒரு மனிதனுடைய காலில் ஒரு முள் தேய்த்தால் கூட அதுக்கு அவன் பொறுமையாக இருக்கின்ற போது அதன் மூலமாக அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால். இரண்டாவது, ஒருவர் சோதனைகளை எதிர்கொள்கின்ற போது அந்த சோதனைகள் அவர் பொறுமையாக எதிர்கொண்டால் அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். அல்லாஹ்விடத்தில் அவருடைய அந்தஸ்து அதிகரித்துக் கொண்டு போகின்றது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அதிகம் சோதித்தான். அஷத்துன்னாசி பலாஅன் அல் அன்பியா, அதிகமான சோதனைகளை துன்பங்களை எதிர்கொண்டவர்கள் நபிமார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்த நாடினார். எனவே அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தார். எனவே இதா அஹப்பல்லாஹு அப்தன் அபுலாஹு, அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை நேசித்தால் அல்லாஹ் தஆலா அவனை சோதிப்பான். எதற்காக சோதிக்கிறார்? அந்த சோதனையை அந்த அடியான் எதிர்கொள்கின்ற போது அடியானுக்கு அல்லாஹ் தஆலா அவனிடத்திலிருந்து அதிகமான அந்தஸ்துகளை கொடுக்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலா யாருக்கு அந்தஸ்துக்களை அதிகமாக கொடுக்க நாடுகின்றானோ அல்லாஹ் தஆலா அவர்களை சோதிக்கின்றான். மூன்றாவது விடயம், மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் பலபோது இந்த விடயத்தை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்திருக்க மாட்டோம். நாங்கள் ஏதாவது ஒரு சோதனைக்கு, கஷ்டத்துக்கு, துன்பத்துக்கு உட்படுகின்ற போது, உதாரணமாக நாங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுகின்றோம், அந்த நேரத்தில் நாங்கள் பொடுபோக்கிலிருந்து விடுபடுகின்றோம். பொடுபோக்கான நிலை இருக்கிறது. அல்லாஹ்வை வணங்காமல், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யாமல், முறையாக மார்க்க கடமைகள் ஈடுபடாமல் இருக்கின்ற அந்த பொடுபோக்கிலிருந்து விடுபடுகின்ற ஒன்றாக சோதனைகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். உதாரணமாக ஒருவர் தொழுகையை முறையாக தொழுவதில்லை, அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை முறையாக வணங்குவதில்லை என்ற நிலை இருக்கணும். அவருக்கு ஒரு சோதனை வருகின்றது, துன்பம் வருகின்றது. உடனடியாக அவர் விழித்துக் கொள்கின்றார். விழித்துக்கொண்டு அவர் யோசிக்கின்றார், நான் அல்லாஹ்வை நெருங்காமல் இருந்ததுதான் காரணம் இந்த சோதனைகளுக்கு என்று அவர் உடனடியாக அந்த பொடுபோக்கிலிருந்து விடுபடுகின்றார். கஃப்லா, அந்த பொடுபோக்கான நிலையிலிருந்து அவர் விடுபட்டு அல்லாஹ்வை நோக்கி வேகமாக செல்கின்றார். இனி மூன்றாவது என்றால் பொடுபோக்கான நிலையிலிருந்து விடுபட்டு அவருடைய ஈமான் அதிகரித்து அவர் அல்லாஹ்வை நோக்கி செல்கின்றார்.
அதன் விளைவாக அடுத்து அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கின்றது. அது என்னவென்றால் அவர் அல்லாஹ்விடத்தில் சென்று தௌபா செய்து அல்லாஹ்வை நெருங்குகின்றார். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன். அல்லாஹ் தஆலா தௌபா செய்கின்ற அடியார்களை விரும்புகின்றார். நாலாவது பண்பு, அவருக்கு சோதனைகள் துன்பங்கள் இருக்கின்ற போது அவர் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வார், தௌபா செய்வார், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார். பொடுபோக்கானிலிருந்து விடுபட்டு அதிகம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார். நாங்கள் பல சம்பவங்களை பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்திலே ஒரு 3 மனிதர்கள் ஒரு குகையிலே போய் மாட்டிக்கொண்ட போது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அதாவது அவர்கள் உடனடியாக அல்லாஹ்வைத்தான் நாடினார்கள் இந்த சோதனை எதிர்கொண்ட போது. அதுபோன்றுதான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது சோதனைகள் வருகின்ற போதுதான் அதிகமாக அல்லாஹ் தஆலாவை நினைவுபடுத்துகின்றோம். எனவே தௌபா செய்வதற்குரிய மிகச்சிறந்த சந்தர்ப்பமாக எமக்கு இந்த சோதனைகள் அமைவதை பல போது நாங்கள் வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் பெற்றிருக்கின்ற போது அல்லாஹ்வை மறந்து வாழ்வோம். நாங்கள் நினைப்போம் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் அல்லாஹ்வை மறந்து. ஆனால் ஒரு சோதனை வருகின்ற போது எம்மோடு ஒரு நெருக்கமான ஒரு சோதனை இருக்கின்றது என்றால் எப்போதும் எமக்கு அந்த சோதனை, அந்த இழப்பு, அந்த கஷ்டம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கொண்டோம். எனவே ஒருவருக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கின்றது. பலர் எல்லா அருள்களையும் பெற்றிருக்கின்ற போது அவர் அல்லாஹ்வை அதிகம் மறந்து வாழ்வார். அதனால் தான் சஹாபாக்கள் கூட சொன்னார்கள், நாங்கள் நல்ல விடயங்களை கொண்டு நன்மைகளை கொண்டு சோதிக்கப்பட்ட போது நாங்கள் பொறுமை காக்கவில்லை, பொறுமை இழந்து விட்டோம். எனவே எமக்கு சோதனைகள் வருவது என்பது எமக்கு பல நலன்களை கொண்டு வந்தது. அடுத்து மற்றொரு மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? 5வது நலன், சோதனைகள், துன்பங்கள், இழப்புகள் வருகின்ற போதுதான் மனிதன் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்கின்றான். நான் பலவீனமானால், நான் பெரிய ஒரு ஆள் அல்ல, நான் சக்தி பெற்ற ஆள். உதாரணமாக ஒரு காய்ச்சல் வந்து பல நாட்கள் காய்ச்சல் காய்கின்ற போது அந்த காய்ச்சல் காரணமாக அவர் பலவீனப்பட அவர் எப்போது யோசிக்க, எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் என்னை குணப்படுத்தும். நான் ஒரு பலவீனமானால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு 2 நாள் காய்ச்சல் காய்ஞ்ச உடம்பெல்லாம் பலவீனப்பட்டு அவர் கட்டில் படுத்துடுவார். அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனிதராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வைரஸால ஏதாவது ஒரு காரணத்தால் மனிதன் பலவீனமான அண்டத்தை உணர்ந்து கொண்டிருப்பாண்டால் சோதனைகளை எதிர்கொண்டு போகிறார். ஏன்னா நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம், ஒரு ஹுரூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களால் எல்லாம் செய்யலாம், இந்த பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்குது, செல்வம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, என்னால் எல்லாம் செய்ய முடியும் நினைத்து கொள்வோம். ஆனால் ஒரு சோதனை வந்து கொள்கின்ற போது தான் நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம், இல்லை நாங்கள் பலவீனமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். இதுவே தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்கின்ற அந்த நிலையை ஏற்படுத்துவது சோதனையாக இருக்கிறது. அடுத்ததுதான் ஒருவர் தன்னுடைய பலவீனத்தை உணர்கின்ற போது அவரிடத்தில் வருகின்ற மற்றொரு பண்பு தான் அவர் அல்லாஹ் மீது அதிகம் தவக்குள் வைக்கின்றவர்களாக மாறுகின்றார். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அல்லாஹ் தஆலா தவக்குள் வைக்கின்றவர்களை விரும்புகின்றார். எனவே தவக்குள் அதிகரிக்கின்றது, அல்லாஹ் மீது சார்ந்திருக்கிற பண்பு அதிகரிக்கும். ஒருவர் அதற்கு முன்னர் இருப்பார், தன்னுடைய பலத்தில் சார்ந்திருப்பார், மனிதர்கள் சார்ந்திருப்பார், அதிகாரிகள் சார்ந்திருப்பார், வைத்தியர்கள் சார்ந்திருப்பார், செல்வத்தில் சார்ந்திருப்பார், தன்னுடைய பணத்தில் சார்ந்திருப்பார். ஆனால் அவர் தன்னுடைய பலவீனத்தை உணர்கின்ற போது அவர் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து அல்லாஹ் தான் இதற்கு விடிவு தர முடியும் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் அதிகரிக்கிறது. அல்லாஹ் மீதான தவக்குள் அதிகரிக்கிறது. அல்லாஹ் மீதான தவக்குள் அதிகரிப்பதற்கான காரணமாக இந்த சோதனை அமைகின்றது. இது ஒரு மிக முக்கியமான விடயம். அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயம் தான் 7வது, சிறிய சோதனைகளை எதிர்கொள்கின்றவர் பெரிய சோதனைகளை எதிர்கொள்வதற்கான மனோநிலையை பெற்றுக்கொள்கின்றார். அல்லாஹ் தஆலா அவன் விரும்புகின்றவர்களை சோதிக்கிறார். எனவே முதலாவது அல்லாஹ் தஆலா சிறிய சோதனையை தந்திருப்பார். அந்த சோதனையை பொறுமையாக எதிர்கொள்கின்ற போது அதனை விட பெரிய ஒரு சோதனையை அது வருகின்ற போது அதனை எதிர்கொள்வதற்கான மனோநிலையை வளர்க்கின்றது, மனோநிலை எமக்கு பெற்று தருகின்றது. அல்லாஹ் தஆலா பல வடிவங்கள் அல்லாஹ் தஆலா சோதி. ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா வறுமையை கொண்டு சோதிப்பான். அந்த வறுமை வருகின்ற போது அவர் நிராகரிப்புக்கு செல்லாமல் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை மறந்து வாழாமல் இருக்க வேண்டும், பாவங்களுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும். ஒருவர் நோய்வாய்ப்பட்டுப்படுகின்ற போது, அவர் கடுமையான சோதனைகளால் அவர் ஆட்டப்படுகின்ற போது அவர் ஈமானை இழந்து விடக்கூடாது. எனவே சிறிய சோதனைகள் பெரிய சோதனைகளை, பெரிய விடயங்களை எதிர்கொள்வதற்கு உரிய தைரியத்தை, மனோதைரியத்தை கொடுக்கின்றது. உண்மையிலே சோதனைகளை எதிர்கொள்கின்றவர் தான் மிக பலமானவராக இருப்பார். அந்த பாக்கியமும் இந்த சோதனைகள் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கின்றது. கடைசியாக 8வது விடயம், கிடைக்கின்ற இந்த சோதனைகளால், இழப்புகளால் கிடைக்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயம்தான் இந்த சோதனைகள் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றது. பலர் சொல்வார்கள், என்னுடைய வாழ்க்கையில் இந்த சோதனை வந்ததற்கு பிறகுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டேன், அல்லது என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததற்கு பிறகுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டேன்.
என்னுடைய வியாபாரத்தில் இப்படி ஒரு பெரும் நஷ்டம் வந்ததற்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டேன். என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததற்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டேன். எனக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை இந்த சோதனை எனக்கு தந்திருக்கிறது. அல்லது ஒருவர் சொல்வார், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், அந்த நோய் எனக்கு குணமடைந்ததற்கு பிறகு நான் என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறி இருக்கின்றது. நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லே மாட்டி நான் என்னுடைய உயிர் தப்பி என்னுடைய குடும்பம் தப்பியதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்கின்றது. இதற்கு முன்னர் நான் இப்படி பல சோதனையை எதிர்கொண்டேன். எனக்கு செல்வங்கள் இருந்தது, ஆனால் அந்த சோதனைக்கு பிறகுதான் என்னுடைய செல்வத்துடைய பெருமானத்தை உணர்ந்து நான் மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிக்கொண்டேன். இப்படி சோதனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகின்றன, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை சோதனைகள் பெற்றுத் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சோதனைகள் என்பது உண்மையிலே ஒருவரை தாழ்த்துவதற்கு அல்ல, ஒருவரை வீழ்த்துவதற்கு அல்ல, ஒருவரை பலவீனப்படுத்துவதற்கு அல்ல, மாற்றமாக ஒருவரை பலப்படுத்துவதற்கு, ஒருவரை தூய்மைப்படுத்துவதற்கு, ஒருவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு, ஒருவரை பொடுபோக்கிலிருந்து விடுவிப்பதற்கு, ஒருவரை அல்லாஹ்வை நோக்கி அழைத்து செல்வதற்கு, ஒருவர் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்வதற்கு, அல்லாஹ் மீதான தவக்குலை அதிகரித்துக் கொள்வதற்கு, தன்னுடைய மனோநிலையை பலப்படுத்திக் கொள்வதற்கு, ஒருவருக்கு புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அல்லாஹ் தஆலா சோதனையை வைத்திருக்கிறார். எனவே ஒருவர் ஈமானிய வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் உண்மையிலே அவருக்கு ஒரு சோதனை இருந்தால் போதும். பல நன்மைகளை ஒருவர் செய்கின்ற போது அல்லது நலவுகள் நடந்து கொண்டிருக்கின்ற போது அவர் அல்லாஹ்வை மறந்து அல்லது வாழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் சோதனைகள் இருக்கின்ற போது அவர் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களை நமக்கு எடுத்துக்கொள்வோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை ஒரு சோதனையாக அமைத்திருக்கிறான். இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்வோம். அந்த சோதனை அல்லாஹ் தஆலா 2 வடிவத்தில் இருக்கிறான். நலன்களை கொண்டும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான், தீங்குகளை கொண்டும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். இந்த தீங்குகளான விடயம் என்று கருதுகின்ற இந்த விடயங்கள், நமக்கு வருகின்ற இழப்புகள், சோதனைகள் என்ற அந்த விடயங்கள் பல்வேறு விதமான நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருகின்றன. அந்த வகையில் அந்த நன்மைகளை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த 8 விடயங்களையும் நாங்கள் இந்த சோதனைகள் வருகின்ற போது, துன்பங்கள் வருகின்ற போது, இழப்புகள் வருகின்ற போது இந்த 8 விடயங்களை ஞாபகப்படுத்தி நீட்டி பார்ப்போம். இதில் எந்த விடயம் எனக்கு எனக்கு நலவுகளாக, எனக்குரிய நலவுகளாக இருக்கின்றன என்று பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சிப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.